வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர். ஸோ 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு இது ஒரு முக்கியமான பதிவு தான். ஸோ எல்லாருமே அந்த 7.5% வந்து எந்த கோர்ஸுக்கு வந்து பார்த்தோன்னா இருக்குது, 7.5 வந்து பார்த்தோன்னா எதை யூஸ் பண்ணி வந்து படிக்கலாம், எந்தெந்த கோர்ஸ் வந்து படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. நான் கமெண்ட் செக்ஷனில் ப்ரொஃபஷனல் கோர்ஸ்னு சொன்னேன். ஸோ ப்ரொஃபஷனல் கோர்ஸ்னால் என்ன கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். இந்த 7.5 பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறவங்களுக்கு மட்டும் கிடைக்குமா, இல்லை மெட்ரிக் ஸ்கூலில் படிக்கிறவங்களுக்கு கிடைக்குமா, எய்டட் ஸ்கூலுக்கும் வந்து கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கீங்க. அதுக்கான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் தான். ஸோ 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மாணக்கராசி யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். இப்போ 7.5 இடஒதுக்கீடு தொடர்பாக அடிக்கடி கேட்கப்படும் கேள்விகள், அதற்கான பதில் பாருங்கள். 7.5% இடஒதுக்கீடு என்றால் என்ன? ஃபஸ்ட்டு அது என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. தமிழ்நாடு அரசு பள்ளிகளில் 6ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்கள் இன்ஜினியரிங், பொறியியல், விவசாயம், அக்ரி, கால்நடை, வெட்டினரி, மருத்துவம், மெடிக்கல், மீன்வளம், ஃபிஷர் யூனிவர்சிட்டி, அதே மாதிரி சட்டம், லா, அதே மாதிரி மருத்துவம், பல் மருத்துவக் கல்லூரி வழங்கும் படிப்புகள், சித்தா, ஆயுர்வேதா, யுனானி, ஹோமியோபதி போன்ற இந்திய மருத்துவ படிப்புகள். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், இந்திய மருத்துவ படிப்புகள் மற்றும் பிற தொழில்துறை படிப்புகளில் ப்ரொஃபஷனல் கோர்ஸ் சேர்க்கை பெறுவதற்கு சார்ந்த கல்லூரிகளில் உள்ள மொத்த இடங்களில் 7.5% இடங்கள் அரசு பள்ளி மாணவர்களுக்கு அளிக்கும் வகையில் ஒதுக்கீடு செய்வதே இந்த 7.5% இடஒதுக்கீடாகும். இத்திட்டத்தின் கீழ் வந்து பார்த்தீங்கன்னா மெட்ரிக்லையுமே சரி, கட்டாய கல்வி உரிமை சட்டம் ஆர்டின்னு சொல்லுவோம், அதில் 6லேருந்து 8ஆம் வகுப்பு வரை கல்வி பயிலும் மாணவர்களுக்கு பயன்படுவர். ஸோ மெயினாக கவர்மெண்ட்டு அதே மாதிரி மெட்ரிகுலேஷனில் ஆர்டிஐ படிப்பாங்கள்ல, அவங்களுக்கு வந்து அப்ளிகேபிள். கவர்மெண்ட் எய்டடுக்கு வந்து பார்த்தோன்னா இது கிடையாது. இந்த 7.5 இடஒதுக்கீடு எப்போது விண்ணப்பிக்க வேண்டும், இது தொடர்பாகவும் சொல்லியிருக்காங்க. கல்லூரிக்கு விண்ணப்பிக்கும் போதே 7.5% இடஒதுக்கீடுக்கு விண்ணப்பிக்க வேண்டும். 7.5% இடஒதுக்கீடுக்கு கட் ஆஃப் மார்க் தேவையான்னு கேட்டிருக்காங்க. ஆமாம், தேவை. 7.5% இடஒதுக்கீடுக்கு கட்டாய மதிப்பெண் தொழில்முறை கல்வி படிப்பை மற்றும் கல்லூரிகளை பொறுத்து மாறுபடும். ஸோ ஒவ்வொரு கோர்ஸுக்கும் வந்து கட் ஆஃப் வந்து மாறுபடும். ஆனால் 7.5% ரிசர்வேஷனுக்கு கட் ஆஃப் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ கிளாரிஃபிகேஷன் கொஸ்டின் தான் வீடியோ அப்டேட் பண்ண. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.